ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம வீரா வந்து அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. புஷ்பா பாட்டுக்கு மலரையும் மாறனையும் சேர்த்து கண்ணா பின்னான்னு கண்டபடி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் மாறன் வந்து சத்தியமாக சொல்கிறேன் வீரா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முக்கியமாக என் ஃபோனில் இருந்து எப்படி மலருக்கு மெசேஜ் போயிட்டுன்னு கூட எனக்கு போயிருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னதும், குழந்தைனாரே நடிக்கலாம், அதுக்காக முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கலான்னு நினைக்காதீங்க. என்ன பொய் சொல்றீங்க? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி குழந்தைனாரே உங்களால் இந்த விஷயத்த மறைக்க முடியுது? சீச்சி, இப்படி ஒருத்தனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியை நம்பிட்டு இருக்கே வீரா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னதோ, ஏய் என்னடி சொன்ன அப்படின்னுட்டு வீரா புஷ்பா கண்ணத்துலேயும் வந்து பொழிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. உடனே எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாறனை பார்த்து நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? யாரடி பொம்பளை பொறுக்கி? இங்கே பாரு, என் மாறனை பார்த்தா நீ பொம்பளை பொறுக்கின்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையே சொன்னேன், இங்கேயே உன் கதையை நான் முடிச்சிடுவான் அப்படின்னதும் புஷ்பா அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்க்குற? ஆமாம், என் மாறனை என்கிட்டே வந்து தப்பாக பேசுறியா? என் மாறனை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? இங்கே பாரு, என் மாறன் நானா தொடும் வரைக்கும் என்னை நெருங்கவே என்னோட விருப்பம் இல்லாமல் என் மாறன் என்கிட்ட நெருங்க நினச்சதே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் மலர்கிட்ட இப்படி அசிங்கமாக நடந்துக்கிட்டான்னு சொன்னால் அதை நாங்கள் நம்பிடுவோமா? இங்கே பாரு, மாறன் என்னோட புருஷன். அவன் மனசில் என்ன தவிர வேற எந்த பொம்பளைக்கும் இடையில்லை. இங்கே பாருங்க வள்ளிமா, அவள் தான் சொல்லிட்டு இருக்கான்னா நீங்கள் எல்லாரும் அதை நம்பிட்டீங்களா அப்படின்னதும், ஐயோ வீரா அப்படி இல்லைம்மா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. போதும் வள்ளிமா, இத்தனை வருஷமாக மாறனை வளர்த்துருக்கீங்க, இதான் நீங்கள் மாறனை புரிஞ்சுக்கொண்டு விதமா. இங்க பாருங்க, என் மாற என்னோட விருப்பம் இல்லாமல் ஒரு நாள் கூட என்கிட்ட நெருங்கினதே இல்லை. அப்படிப்பட்டவனை போய் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னால் அதை நான் நம்ம ஒன்று நினச்சிட்டியா அப்படின்னு புஷ்பாவை வீரா எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாறன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க வள்ளிமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மாறன் கிடையாது. யாரோ வேணும்னே என்னையும் மாறனையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. என் மாறன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால இவ பேச்சை கேட்டுட்டு யாராச்சும் என் மாறனை ஏதாச்சும் சொன்னீங்க, அதுக்கப்புறமா இந்த வீராவோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும், உடனே மாறன் கண்கலங்கி வீரா கையை வந்து பிடிச்சு வீராவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே வீரா வந்து, ஏண்டா அவ அவ்வளோ தூரம் பேசுறா, உன்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையா? இங்க பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? இங்க பாரு மாறா, என் கண்மணியக்கா விஷயத்துல உன் மேல எனக்கு வெறுப்பு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக நான் கட்டின புருஷனை யார் சொன்னாலும் சந்தேகப்பட மாட்டேன். ஏன் அந்த கடவுளை வந்து உன்னை பற்றி சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன், புரியுதா அப்படின்னதும் மாறன் வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீரா, நீ நம்பினல, எனக்கு அதுவே போதும். இங்கே பாரு மலரு, நான் உனக்கு மெசேஜ் பண்ணவோ இல்லை, உன்னை வர சொல்லவே இல்லை. இங்கே பாரு, எந்த ஒரு பையனாச்சும் ப்ரொப்போஸ் பண்ண போதோ ஸ்டார்ட்லேயே இப்படி கேவலமாக நடந்துப்பானா சொல்லு அப்படின்னதும், உடனே மலர் வந்து அப்போதான் தெளிவுக்கு வராங்க. ஆனால் உங்கள் ஃபோனில் இருந்து தானே மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு மலர் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மலர், அது எப்படி வந்துச்சு, யார் பண்ணா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு இன்னும் ஒரு நாளைக்குள்ளே நான் நிரூபிக்கிறேன். அதனால தயவு பண்ணி நீ இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு நம்ம வீராவும் மாறன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, வீராக்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா, மாறனா வந்து உங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நான் இப்படிலாம் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னதும், இங்கே பாரு மலரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. தெரிஞ்சிருந்தா நீ அவனை காதலிச்சிருப்பியா? இல்லை, அதனால நான் நடந்ததெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வீரா புஷ்பாவை பார்த்து முறைக்கிறாங்க.
ஏம்மா எங்கள் வீட்டு பையனையே எங்கள் முன்னாடி இப்படி அசிங்கமாக பேசுகிற, உனக்கு இது அசிங்கமாகவே தெரியலையா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டதும், மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு அக்கான்னு கூட மதிக்காமல் வீரா என்ன கை நீட்டி அடிச்சிட்டா, அது உங்கள் யாருக்கும் பெருசாக தெரியல, நான் பேசுனது தான் தப்பாக இருக்கா அப்படின்னதும், இங்கே பாரு வீராவாக இருந்தா அடிச்சா நானாக இருந்திருக்க அந்த இடத்துலையே உன் கதையும் முடிச்சிருப்பான் அப்படின்னு ராகவன் சொன்னது. என்னங்க அப்படின்னா என் பக்கம் யாருமே இல்லைல்ல அப்படின்னதும், இங்கே பாரு நீ ஒழுங்காக பேசினா உன் பக்கம் எல்லாரும் இருப்பாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையனை பற்றியே நீ தப்பாக பேசுவா அப்படின்னு வழி சொன்னதும், இந்த பக்கம் ராமச்சந்திரன், இங்கே பாருடா மாறா, வீரா மட்டும் இப்படி சொல்லி புரிய வைக்காமல் இருந்திருக்க, எனக்கும் உண்மையில் சந்தேகம் இருந்திருக்கும், எங்களை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா திடீர்னு இப்படி ஃபோட்டோ பார்த்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரந்தா, அதே சந்தேகத்தை தான் நீங்களும் பட்டிருக்கீங்க, விடுங்க நான் எவ்வளவோ காயம் பட்டிருக்கேன், இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு மாறம் அந்த இடத்துல சொன்னதும், உடனே வள்ளியும் அப்படி மாறா மன்னிச்சுக்கிறேன், நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரத்தை அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கல, என் பேரு மாறம் இல்லை அப்படின்னுட்டு நம்ம மாறம் புஷ்பா கிட்ட போறாங்க. ஆமா இங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க, நீங்க மட்டும் எதுக்காக கொந்தளிச்சிங்க அப்படின்னதும், உடனே புஷ்பா திருன்னு முழிக்கிறாங்க. குழந்தைனாரே இவங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்தி நம்ப வைக்கலாம், ஆனா நீங்க தான் இதண்டு கண்டிப்பா நானும் நிரூபிக்கத்தான் போறேன். இங்க பாருங்க இது உங்க வீட்டு மாறந்தான், நானும் நிரூபிக்கல, என் பேரு புஷ்பா இல்லை அப்படின்னுட்டு புஷ்பா பாட்டுக்கு உள்ளே போனதும் பைத்தியக்காரி அப்படின்னுட்டு வீரா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் மாறன் வீரா தனக்காக பேசுனது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரா தன்னை அடித்ததை நினச்சி புஷ்பா சும்மா கடுப்பில் இருக்காங்க. சி நம்ம எவ்வளோ பெரிய திட்டம் போட்டோம், ஆனால் இந்த வீரா அந்த மாறன் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீரா இந்த ராணி மேலே நீ கை வச்சுட்டலடி, உன்னையும் மாறனையும் ஈஸியாக பிரிச்சிடலான்னு முடிவெடுத்தேன், ஆனால் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம், அதனால் இனி அந்த பிரிக்கிறங்கிற வார்த்தையே மைண்டில் இருக்கக்கூடாது, ஆனால் விடமாட்டேன் வீரா, என் மேலே கை வச்சு உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு புஷ்பா செம்மையாக கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆதித்யா புஷ்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன புஷ்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படிங்கிறதும், கிழிஞ்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் புஷ்பா சொல்கிறாங்க. இது கேட்ட ஆதித்யாவுக்கு தூக்கி வாரி போடுறது. புஷ்பா என்ன சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் அந்த மாறனும் வீராவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்காங்களா அப்படின்னதும், ஆமாம் இங்கே பாரு ஆதித்யா, மாறனையும் வீராவையும் பிரிக்கிறதுங்கிறது கனவுல கூட நடக்காது, அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறது தான் நல்லது. இப்படி அவங்கள பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டதுக்கு பதிலாக மாறனையும் வீராவையும் தானாகவே பிரிக்கிற மாதிரி திட்டம் போடணும். அவங்க உணர்வுகளில் விளையாடாமல் இப்படி சந்தேகம் அதுன்னு விளையாடணும் பாரு, அதான் நம்ம ரெண்டு பேரும் பண்ண முதல் தப்புங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சம கடுப்பாகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சு.